நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதையும் நான் நேசிக்கிறேன் என்று கூறி அல்லாஹ்வுடைய தூதருக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உது செய்துவிட்டு தொழுகைக்காக நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அழ ஆரம்பிக்கிறார்கள். தொழுகையில் குர்ஆனை ஓதி அவர்களுடைய கண்ணம் நனைகிறது, அவர்களுடைய தொடை நனைந்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் உட்காருகிறார்கள், அவர்களுடைய தாடி நனைகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் அழுகிறார்கள். அவர்கள் இருந்த இடமெல்லாம் கண்ணீரால் சூழ்ந்து விடுகிறது. எதுவரை அழுகிறார்கள் தெரியுமா? இரவுடைய வணக்கத்தில் அழ ஆரம்பித்த அல்லாஹ்வுடைய தூதர் காலை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அதானுக்காக வரும் வரை அழுது கொண்டிருக்கிறார்கள். யார் அழுவது? யார் அழுவது? எம்முடைய ஹபீப் அழுகிறார். யார் அழுவது? அல்லாஹ்வின் நேசர் அழுகிறார். யார் அழுவது? எந்த நபி சொர்க்கத்திலே நுழையாமல் யாரும் சொர்க்கத்திலே நுழைய முடியாதோ, எந்த நபி பேசாமல் நாளை மறுமையில் அல்லாஹ் தன்னுடைய ஷஃபாஅத்தை ஆரம்பம் செய்ய மாட்டானோ, தன்னுடைய விசாரணையை தொடங்க மாட்டானோ, அந்த நபி அழுகிறார். குர்ஆனை ஓதி அழுகிறார். பிலால் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ் தபக்கி, அழுகிறீர்களா? அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டானே. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? பிலாலை பார்த்து, அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, பிலாலே, அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியானாக நான் மாற வேண்டாமா? யார் சொல்லுவது? ஒரு அப்தன் ஷகூரா, நன்றி உள்ள அடியார் சொல்லுகிறார். அல்லாஹ்விற்காகவே தன்னுடைய வாழ்க்கை அனைத்தையும் ஒப்படைத்தவர். இரவுடைய நேரத்தில் கால்கள் வீங்கும் அளவிற்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி சொல்லுகிறார், பிலாலே, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக நான் மாற வேண்டாமா? நாமும் நீங்களும் எம்மாத்திரம் கண்ணியத்துக்குரியவர்களே. பிலாலே, இந்த இரவிலே அல்லாஹ் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான். அதை ஓதி யார் சிந்திக்கவில்லையோ அவர் நாசமாகுவார். என்ன வசனம்? அல்லாஹ் கூறுகிறான், வானம் பூமிகளுடைய படைப்பில் இரவும் பகலும் மாறி வருவதில் சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அட்டாட்சி உண்டு என்று. இந்த வசனத்தை ஓதி சிந்திக்கவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய நாசம் உண்டாகும் என்றால், இந்த வசனம் குர்ஆனில் இருக்கிறது என்பதை அறியாதவர்களுக்கு என்ன நிலைமை? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் இரவில் சதா நேரமும் அல்லாஹ்வை அழைத்து அழைத்து அழுது கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தனக்காக மட்டும் குர்ஆனை ஓதும் பொழுதும், தொழுகையில் நிற்கும் பொழுதும், அல்லது தனக்கு அல்லாஹ் செய்த அருட்கொடைகளை நினைத்தும், மறுமையில் தன்னுடைய நிலைமையை நினைத்தும் அல்லாஹ்வுடைய தூதர் கலங்கியதில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய அழுகையின் நிகழ்வுகளில் மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களுக்காகவும், இங்கே நின்று பேசக்கூடிய எனக்காகவும், அந்த தூதருடைய உம்மத்தில் முதலாவது இஸ்லாமை ஏற்று இறுதியாக ஷஹாதத்தில் மரணமாக போகின்ற இந்த உம்மத்துடைய ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ், பாசத்தோடு சொல்லுங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை தொழுகையில் ஓதுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தைகளை குர்ஆனில் அல்லாஹ் கூறுவதை, யா அல்லாஹ், ஷைத்தான் இந்த பூமியில் பல மக்களை வழிகெடுத்தான். அதில் யார் என்னை பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் எம்மை சார்ந்தவர்கள். என்னை பின்பற்றாதவர்கள், எனக்கு மாறு செய்பவர்கள், அவர்களை நீயே மன்னிப்பவன், நீயே இரக்கம் காட்டுபவன். மேலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தையை ஓதுகிறார்கள், யா அல்லாஹ், நீ அவர்களை தண்டித்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள் தான், நீ மன்னித்தால் நீயே மிகைத்தவன், நீயே மன்னிப்பாளன் என்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதிவிட்டு அழுகிறார்கள். ஏன் இந்த அழுகை தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தில் தன்னை ஏற்றுக்கொண்டவர்களை மட்டும் தன்னுடைய கூட்டமாக ஆக்கி ஏற்றுக்கொள்ளாத பாவிகளுடைய நிலைமையை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒப்படைத்தான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர்
இந்த உம்மத்தில் நன்மை செய்தவர்களும் பாவம் செய்பவர்களும் அல்லாஹுவால் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி இந்த வசனங்களை ஓதி தங்களுடைய கரத்தை உயர்த்துகிறார்கள். அல்லாஹும்ம உம்மத்தி உம்மத்தி, யா அல்லாஹ் என் சமூகம் என் சமூகம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அழுகையை செவிமடுக்கிறான். ஜிப்ரீலை அழைக்கிறான். ஜிப்ரீலே, அந்த தூதரிடத்திலே செல்லுங்கள், அந்த தூதர் ஏன் அழுகிறார் என்று கேட்டு வாருங்கள், எனக்கு தெரியும் ஏன் அழுகிறார் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். தூதர் முஹம்மதை சந்திக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ரசூலே, ஏன் அழுகிறீர்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என் இறைவன் அறிவான் நான் ஏன் அழுகிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு உரையாடல் பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த செய்தியை கொண்டு செல்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீலுக்கு சொல்லி அனுப்புகிறான், தூதருக்கு சென்று சொல்லுங்கள், தூதரே, இந்த உம்மத்தை நாம் பொருந்திக் கொள்வோம், இந்த உம்மத்துடைய விஷயத்தில் நீங்கள் கவலை ஏற்படும் அளவிற்கு நாம் ஆக்க மாட்டோம். சுப்ஹானல்லாஹ், யார் வாங்கி கொடுத்தது இந்த சமூகத்திற்கு இந்த சிறப்பை? உம்மத்தி உம்மத்தி, இந்த உலகத்தில் தூதர் வாழும் பொழுதும் என் சமூகம் என் சமூகம். நாளை மஹ்ஷரில் ஒட்டுமொத்த மக்களும் அந்த தூதரை சந்திக்கும் நேரத்திலும் என் சமூகம் என் சமூகம். அல்லாஹ் கூறுகிறான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு தூதர் உங்களிடமிருந்தே அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் யார்? உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை தன்னுடைய சிரமமாக உணரக்கூடியவர், உங்களுடைய வெற்றியின் மீது நன்மைகளின் மீது பேராவல் கொண்டவர், முஃமின்களின் மீது அன்பாளர், பாசத்துக்குரியவர், இரக்கமுடையவர் என்று தூதரை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான்.